நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அல்-கய்தா தீவிரவாதி பின் லேடன் பதுங்கியிருந்த ரகசிய இடம் பற்றிய தகவல்களை அமெரிக்காவுக்கு அளித்த பாகிஸ்தான் மருத்துவரின் வழக்கறிஞர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரிக்-இ-தாலிபான் இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. பாகிஸ்தானின் பெசாவர் நகரில் வழக்கறிஞர் சமியுல்லா அப்ரிதி பயணித்த கார் மீது தீவிரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். பெசாவர் மருத்துவமனையில் உடற்கூறு சோதனைக்கு பின்னர் அவரது உடல் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சமியுல்லா சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு தெஹ்ரிக்-இ-தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பெசாவர் பார் கவுன்சில் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஷாகில் அஃப்ரிதியின் வழக்கை அவர் விசாரித்து வந்தார். ஆனால் தொடர்ந்து மிரட்டல் வந்ததை அடுத்து வழக்கிலிருந்து விலகிவிட்டார். அவர் வழக்கிலிருந்து விலகி 1.5 ஆண்டுகள் ஆகிறது. எதற்காக அவர்கள் கொலை செய்தார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அல்-கொய்தா தீவிரவாதி ஒசாமா பின் லேடன் பதுங்கியிருக்கும் ரகசிய இடம் பற்றிய தகவல்களை மருத்துவர் ஷாகில் அப்ரிதி அமெரிக்காவுக்கு அளித்தார். அந்த தகவலால் பின் லேடன் இருக்கும் இடத்தை எளிதாக அடைந்த அமெரிக்க சிறப்பு படையினர் பின் லேடனை சுட்டுக் கொன்றனர். இதையொட்டி தொடரப்பட்ட தேச துரோக வழக்கில் பாகிஸ்தான் மருத்துவர் ஷாகில் அப்ரிதிக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் அந்த தண்டனை 23 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. மருத்துவர் ஷாகில் அப்ரிதியின் வழக்கில் சமியுல்லா அப்ரிதி வழக்கறிஞராக ஆஜரானார். மிரட்டல் வந்த நிலையில் வழக்கிலிருந்து விலகிய அவர் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.